ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். லெட்ஸ் பிரிங் ப்ரைசஸ் டு த காட். எல்லாரும் பாடல் மூலியமாக கர்த்தரை துதிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. என் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசையாவும் நன்றியாய் சேவிப்பாயா. நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.
சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை எந்நாளும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளின் காலை பொழுதிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய வேதத்தின் பகுதி நம்முடைய உள்ளங்களில் ஆவியானவர் துணை கொண்டு எழுதப்படவும், இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் இந்த நாளில் நமக்கு பாராட்டிய சத்தியத்திற்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் கடந்து செல்லவும் தேவன் இந்த நாளில் நமக்கு தயவு செய்வாராக. வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த செய்தியை உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களோடு என்றென்றும் இருந்தருள்வாராக. நேஷன் வைட் டிசாஸ்டர்ஸ், தேசிய அளவிலான பஞ்சங்களை குறித்து, சேதங்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். சரித்திரத்தில் அநேக சேதங்களை ஏற்படுத்திய பஞ்சங்கள் யுக நெடுகிலும் காணப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது. 1879 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் பொழுது ஏற்பட்ட ஓர் பஞ்சம் 1845 ஆண்டிலிருந்து 47 ஆண்டு வரைக்கும் ஐரிஷ் மக்களுடைய குடியேற்றத்தின் பொழுது அந்த நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம். மிடிவல் யூரோப்பில் விவசாயிகள் போராடிய பொழுது விளைச்சல்கள் அங்கு இல்லாமல் அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. இதுபோன்ற பஞ்சங்களை நான் வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டு வரும் பொழுது வேதத்தில் ஏற்பட்ட இன்றளவிலும் பேசப்படக்கூடிய ஒரு பஞ்சத்தை குறித்து நான் வாசித்தேன். கிறிஸ்துவுக்கு முன் 870 ஆண்டில் ஒரு பெரிய பஞ்சம், மோசமான பஞ்சம், கொடூரமான நிலையில் அங்கு காணப்பட்டது. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் சமாரியாவை முற்றுகை இட்ட பொழுது அந்த நாட்களில் ஏற்பட்ட ஓர் கொடிதான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தை இன்றளவிலும் நாம் நினைவு கொள்கின்றோம் என்றால் அதனுடைய தாக்கம், பாதிப்பு என்ன? அந்த பஞ்சத்தில் ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. கழுதை என்பது அன்கிளீன் ஃபுட், அசுத்தமான ஒரு ஆகாரம். லேவியராகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இதுபோன்ற அசுத்தமான மிருகங்களின் மாம்சத்தை புசிப்பவர்கள் தீட்டுப்பட்டவர்கள்
அருவருப்பான அந்த கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கழுதை அதனுடைய தலை என்பது அதிக எலும்புகளினால் மாமிசமில்லாத ஒரு பகுதி. அதுவே அந்த விளக்கப்பட்ட மாமிசமே 80 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டது. புறாக்களுக்கு போடுகின்ற காற்படி பயிர் 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டது. அந்த பஞ்சத்தினுடைய பாதிப்பு எவ்வளவு தூரத்திற்கு இருந்தது என்றால், மிருகங்களுடைய கழிவுகளையும் ஏன் மனிதனுடைய கழிவுகளையுமே புசிக்கும் அளவிற்கு மனிதன் அந்த நாட்களில் அந்த பஞ்சத்தில் தள்ளப்பட்டான் என்று அந்த பஞ்சத்தை குறித்து பேசும்பொழுது இங்கு வேதம் பேசுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, 80 வெள்ளிக்காசு 5 வெள்ளிக்காசு. யோசேப்பு விற்கப்பட்டது 20 வெள்ளிக்காசுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விற்கப்பட்டது 30 வெள்ளிக்காசுக்கு. பஞ்சம் எவ்வளவு தூரத்திற்கு போனது என்று நீங்கள் அதோடு இணைத்து அதை பார்த்து கொள்ளுங்கள். ராஜாவானவன் தன்னுடைய அரண்மனையில் அலங்கத்தில் அவன் உலாவி வரும் பொழுது 2 பெண்மணிகள் அங்கு கீழே அந்த அலங்கத்திற்கு கீழாக நின்று கொண்டு பேசிக் கொள்கின்றார்கள். ஒருவள் என்ன சொல்லுகின்றார், இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை நாம் புசிப்போம், நாளைக்கு என்னுடைய பிள்ளையை புசிப்போம். A cannibalic famine. மனுஷனை மனுஷன் தின்னக்கூடிய அளவிற்கு அந்த பஞ்சம் அங்கு வியாபித்திருந்தது. நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கே இவ்வளவு பஞ்சம் என்றால், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒளிமுக வாசலுக்கு அப்புறமாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய 4 நபர்கள், அந்த நகரத்தோடு தொடர்பில்லாத 4 நபர்கள், அந்த நகரத்திற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை என்பதற்காக அவர்கள் புறம்பாக்கப்பட்டிருந்தார்கள், வெளியில் துரத்தப்பட்டிருந்தார்கள். 4 குஷ்டரோகிகள். 4 குஷ்டரோகிகள். குஷ்டரோகம் பாவத்தின் உச்சம். அதற்கு அந்நாட்களில் மருந்து கிடையாது. இந்த குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலின் வெளியே நகரத்திற்கு புறம்பாக விடப்பட்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த 4 குஷ்டர்களுடைய மனநிலை, அவருடைய சூழ்நிலையில் இருந்தோம், அவருடைய மனநிலையில் இருந்தோம். இன்றைக்கு தேவன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு 3 முக்கியமான பாடங்களை போதிக்க ஆசிக்கின்றார். 3 முக்கியமான பாடங்கள். 3 lessons from lepers. சமரியா முற்றுகையில் பஞ்சம், புறம்பே தள்ளப்பட்ட இந்த 4 குஷ்டரோகிகள். இந்த 4 குஷ்டரோகிகளும் நகரத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டிருக்கும் பொழுது இந்த சீரிய படை, தேவனுக்கு பிரியமானவர்களே, சமாரியாவை முற்றுகை போட்டது. சீரியர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் முகாமிற்கும் நகரத்திற்கும் நடுவிலே இந்த புறம்பாக்கப்பட்ட, வெளியில் துரத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இந்த 4 குஷ்டரோகிகளும் இருக்கின்றார்கள். Death is there in the both hands. மரணம் என்பது இந்த சீரியர்களுடைய பாளையத்திலும் அவர்களுக்கு இருந்துச்சு,
ஒருவேளை அவர்களுக்கு தப்பி சென்றால் அந்த நகரத்திற்கு போனால் அந்த பஞ்சத்திலே அவர்கள் மரிப்பதற்கான சாத்தியமும் இருந்துச்சு. 2 இடத்துல மரணம் இருந்துச்சு. யோசிக்கிறாங்க, பாளையத்திற்கு சென்றால் நாம் நன்றாக புசித்தாவது மரிக்கலாம், சமாரியாவிற்குள்ளாக நகரத்திற்குள்ளாக நாம் அங்கு சென்றவென்றால் பசியில் அவர்கள் மரிப்பதை போன்று நாமும் மரித்து போவோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் 4 பேரும் அமர்ந்து யோசனை செய்து நாம் என்ன செய்வோம், அங்கு சமாரியர்களுடைய அந்த சீரியர்களுடைய பாளையத்திற்கு நாம் சென்று அங்கு இருப்பதை நாம் புசித்து சந்தோஷமாக இருந்து மரித்து போகலாம், அங்கும் மரணம் தான். இவர்கள் பேசிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். என்ன தீர்மானம்? புசித்தாவது மரித்து போகலாம், பட்டினி கிடந்து மரிப்பதை காட்டிலும். இவர்கள் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெரிய அதிசயம் அங்கு நிகழ்கின்றது. என்ன அதிசயம்? பரலோகத்தின் தூதர்கள் வந்து அங்கு நடமாடக்கூடிய அந்த சப்தம். இந்த சீரியர்கள் நினைச்சார்கள், தங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இவர்களோடு இணைந்து நம்மை தாக்க வருகின்றார்கள் என்று நினைத்து அவர்கள் தங்களுடைய பாளையத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த பாளையத்தில் ஒருவரும் இல்லை. இந்த 4 பேரும் அந்த பாளையத்துக்குள்ளாக சென்றார்கள். அங்கு பார்க்கின்றார்கள், பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு கூடாரமாக அவர்கள் செல்லுகின்றார்கள். பல நாள் பசி, அவர்கள் பார்க்காத ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவர்களுக்கு கண் முன்பாக தெரிகின்றது. என்னவெல்லாம் புசிக்க முடியுமோ, எதையெல்லாம் அவர்கள் தேர்வு செய்து புசிக்க முடியுமோ அவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து புசித்தார்கள். உயரிய பொன் வெள்ளி அதனால் செய்யப்பட்ட அணிகலன்களை அவர்கள் உடுத்திக் கொண்டார்கள். ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன்களை, பொன் நகைகளை அவர்கள் தங்களுடைய கரங்களில் அள்ளிக்கொண்டு, அந்த பொன் வெள்ளி நகைகளை அந்த கரத்தினால் அவர்கள் அள்ள முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை அவற்றை அள்ளிக்கொண்டு என்ன செய்தார்கள், அடுத்த கூடாரத்திற்கு போனார்கள், அதற்கு அடுத்த கூடாரத்திற்கு போனார்கள். இவ்வாறாக அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். இப்பொழுது மறுபடியுமாக அவர்கள் அமர்ந்து ஆலோசனை செய்கின்றார்கள். என்ன ஆலோசனை? அந்த ஆலோசனையில் அவர்களுக்கு எழுந்த அந்த 3 சத்தியங்கள் தான் இன்றைக்கு கடைசி கால திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கின்றார். என்ன தீர்மானம் செய்தார்கள்? நாம் செய்வது நியாயமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர்கள் 3 நிலையில் தங்களுடைய இருதயங்களில் பாதிக்கப்பட்டார்கள். முதலாவது ஒருவன் சொன்னான், நான் செய்வது நியாயமா? Is that justice that we do? We have found the riches here. We have found the campers have left from here. அவர்கள் இல்லை, எதற்காக மடிந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சமாரியர்களுக்கு வேண்டிய அனைத்தும் இங்கு இருக்கின்றது. They have discovered the possibilities of living again. அதை கண்டுபிடித்த பிறகு ரகசியமாக வைத்திருப்பது நியாயமா? ஒருவன் கேட்கிறான். 2வது நபர் என்ன கேட்கிறான்? மௌனமாக இருந்து விடியும் வரை நாம் காத்திருந்தோம் என்றால் குற்றம் நமது மேல் சுமருமே. If we tarry till dawn of the day, the mischief will come upon us. குற்றம் நமது மீது சுமருமே.
மற்றொருவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். இந்த நற்செய்தியை முற்றுகை போட்டவர்கள் ஓடிவிட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த அனைத்து சம்பத்துக்களும் இங்கு பாளையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நற்செய்தியை நாம் அந்த சமாரியாவுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய நாள் இதுவே. நாம் செய்வது நியாயமா? மௌனமாக இருந்துவிட்டால் விடிந்து விடுமே. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நாம் எதையெல்லாம் கண்டோமோ, எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நாள். This is the day of good tidings. Let us go and do that. மீதியான திருச்சபைக்கு தேவன் கொடுக்கும் 3 முக்கிய செய்திகள். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மீதியான சபை குடும்பத்திற்கு தேவன் பாராட்டக்கூடிய 3 சத்தியங்கள். முதலாவது சத்தியம், இவ்வளவு சத்தியத்தை நம்முடைய கரங்களில் வைத்துக் கொண்டு நாம் சும்மா இருப்பது நியாயமா? Is it justice that we do? நாம் செய்வது நியாயமா? The sense of responsibility, பொறுப்புணர்ச்சி அவருடைய மனங்களில் பேசுகின்றது. யார் இவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்களே, வியாதியின் நிமித்தமாக புறம்பாக்கப்பட்டவர்கள். They were outcasts, வெளியில் துரத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை உணவு அவர்கள் புசிக்க வேண்டும் என்றாலும் அந்த நகரத்தில் உள்ளவர்கள் அந்த உணவை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஒளிமுக வாசலுக்கு உள்ளாக நின்று அவர்களிடத்தில் தூக்கி எறிய வேண்டும். எரியப்படுகின்ற அந்த உணவை பொறுக்கி தின்னக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து போனவர்கள். இவருடைய சுவாசம் பட்டாலே நாம் மரித்து விடுவோம் என்று அஞ்சி ஒதுக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய கரத்தில் பொக்கிஷம், ரிச்சஸ். இந்த அனுபவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பொக்கிஷங்களை பொன், வெள்ளி, இன்னும் சகலவிதமான அணிகலன்கள் இவை எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு அவர்கள் ஒரு கூடாரத்திலிருந்து மற்றொரு கூடாரத்திற்கு போனார்கள். அந்த கூடாரத்திலிருந்து இன்னொரு கூடாரத்திற்கு போனார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருந்த அந்த அணிகலன்களை அவர்களால் அந்த கூடாரத்திற்குள்ளாகத்தான் வைத்திருக்க முடிந்தது. Within the tent, the truth within us. பட்டணத்தில் இருப்பவர்களுக்கு இல்லாத பாக்கியம், சிலாக்கியம் இவருடைய கருத்தில் இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, how great the truth is in our hands. எபேசியர் நிருபத்தில் பவுலார் என்ன அழகாக சொல்றார். 2வது அதிகாரம் 6-7 வசனங்களில் அவர் அவருடைய கிருபையின் மாமேன்மையான ஐஸ்வர்யம், incomparable riches of God's grace. மாமேன்மையான சத்தியம். தாவீதரசர் என்ன சொல்கின்றார்? இந்த சத்தியம் பரீட்சையும் கேடகமாய் இருக்கின்றது. ஒரு அரசனுக்கு எதுவெல்லாம் பரீட்சையும் கேடகமாக இருக்க வேண்டுமோ அதை குறித்து அவன் கவலைப்படாமல் தேவனுடைய சத்தியத்தை குறித்து அவன் பேசுகின்றான். அது அவனுக்கு பரீட்சையும் கேடகமாக இருக்கின்றது. என்ன சத்தியம்? இன்றைக்கு இந்த மீதியான திருச்சபைக்கு என்ன சத்தியத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார்?
என்ன மேன்மையான சத்தியத்தை, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு அல்லாத ஒரு சத்தியத்தை இந்த விசேஷித்த மீதியான திருச்சபைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். நிகழ்கால சத்தியம், பிரசன்ட் ட்ரூத். என்ன இன்றைக்கு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாக பேசுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தோடு அவர் இந்த மனுக்குலத்திற்கு வைத்த அந்த ரட்சிப்பின் திட்டம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவின் முக்கியமான ரட்சிப்பின் பணி சிலுவை மரணத்தோடு முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் பணி சிலுவை மரணத்தோடு முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய ரத்தம் சிந்துதலோடு முடிந்தது என்றால் ஏன் நாம் 2000 வருடங்களாக இந்த பாவ உலகத்தில் படுபாடு பட்டுக் கொண்டிருக்க முடியும்? ஏன் ஏன் இந்த பாடான வாழ்க்கை? அவர் அந்த சிலுவை மரணத்திலே அவர் சிந்திய ரத்தத்திலேயே அந்த ரட்சிப்பின் திட்டத்தை முடித்துக் கொண்டிருப்பார் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, 2ஆம் வருகை எதற்காக? ஏன் அவர் வர வேண்டும்? ஏன் அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய வலது வரிசத்தில் அவர் அமர்ந்து ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நாட்களில் பரிந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? பரத்தில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தேவனுடைய சமூகத்தில் அவரது வருத பரிசத்தில் அமர்ந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அந்த நியாய நுட்ப விசாரணையை பற்றி தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியம் தான் இது. என்ன சத்தியத்தை விசேஷமாக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார்? The investigative judgment that is going on in heaven. தேவனுடைய சமூகத்தில் அந்த மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாரே, அந்த நியாய நுட்ப விசாரணை என்ற சத்தியத்தை நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு 2ஆம் முறையாக வரும்பொழுது யாரெல்லாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நியாய நுட்ப விசாரணை அது. அந்த நியாய நுட்ப விசாரணை முடிந்த பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இந்த பூ உலகிற்கு வருவார். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் அந்த பரத்திற்கு அழைத்து செல்வார். அந்த பரிசுத்த தலத்தின் சுத்திகரிப்பு சத்தியத்தை தான் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். மேன்மையான சத்தியம். இந்த உலகத்தில் வேறு எந்த மார்க்கங்களுக்கும் எந்த மதங்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு மேன்மையான சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நம்மை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சத்தியம், யாரும் இல்லாத ஒரு சத்தியம் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். நாம் யார்? அவ்வளோ பெரிய சத்தியத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள்? நாம் யார்? நாம் அதற்கு தகுதியானவர்களா? இந்த குஷ்டரோகிகளை போன்று புறக்கணிக்கப்பட்டவர்களாக, பாவத்து நிமித்தமாக தள்ளப்பட்டவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் வர முடியாதவர்களாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அவர் தேர்வு செய்திருக்கின்றார். நாம் யார்? திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்தி மரங்கள். திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்தி மரங்கள் நாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒலிவ மர கிளையை அடி முறிச்சிட்டு, பிரயோஜனமில்லாத கிளையை முறித்து விட்டு அதே ஒலிவ மரத்திலிருந்து கிளையை வைக்காமல் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து கிளையை எடுத்து நம்மை இணைத்திருக்கின்றார். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரங்களாக, ஒலிவ மர கிளைகளில் காட்டு ஒலிவ மர கிளைகளாக நம்மை அவர் இணைத்திருக்கின்றார்.
லூக்காவின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம் என்று சொல்லுகின்றது, முறையாக அழைக்கப்பட்ட கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட அவர்கள் வராததினால் ஐவேஸில் இருந்தோம், பைவேஸில் இருந்தோம், அங்கும் இங்குமாக நின்று கொண்டிருந்த, அனாதியாக நின்று கொண்டிருந்த அந்த ஒளிமுக வாசலுக்கு புறம்பாக புறம் தள்ளப்பட்ட அந்த குஷ்டரோகிகளை போன்று நின்று கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து வந்திருக்கின்றார். விலையேறப்பட்ட சத்தியத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியம்! இந்த உலகத்தை அழிவிலிருந்து காக்கக்கூடிய ரகசியம். அந்த ரகசியத்தை நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய சத்தியத்தை நாம் நம்முடைய கரங்களில் இருந்து கொண்டு நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த 4 குஷ்டர்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இவ்வளவு உன்னதமான சத்தியத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இவ்வளவு இந்த ரிச்சஸ், அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை அவர்களுடைய கரங்களில் அவர்கள் பற்றி கொண்டு என்ன சொல்லுகின்றார்கள்? நாம் செய்வது நியாயமா? நாம் செய்வது நியாயமா என்ற அந்த உணர்வு தேவனுடைய திருச்சபை குடும்பமாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? நம்முடைய கரங்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பு, இந்த சத்தியம் ஈவாக, இலவசமாக, இன்ப அதிர்ச்சியாக, தகுதி பாராது பாராட்டப்பட்ட ஒரு சத்தியம் இது. இது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய சத்தியம் அல்லவா? இந்த சத்தியத்தை மரக்காலில் மூடி வைப்பதற்காக தேவனுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் அதை கொடுத்திருக்கின்றார். Church needs a conscious Christians. உணர்வுள்ள கிறிஸ்தவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். என்ன உணர்வு? நம் கரத்தில் உள்ள சத்தியம் அறியாது அனுதினமும் மாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஆத்துமத்தை குறித்த ஒரு சத்தியம். நம்மை சுற்றிலும் அழிந்து கொண்டிருக்கின்றார்களே, தேவனுடைய சத்தியம் அறியாது அவர்களை காக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஒருவேளை இந்த சத்தியம் அவருடைய கரங்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருக்கும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய அழிவிற்கு நாம் காரணமாகி விடுவோமே. ஆபேலின் ரத்தம் பேசியது போல் அவனுடைய ரத்த பழி நம்மை குறித்து பேசியது என்றால் நம்முடைய நிலை என்னவாகும்? இந்த உணர்வு உள்ள அட்வென்ட் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகள், வேறுபாடுகள். வேதம் என்ன சொல்லுகின்றது? அவைகளை எல்லாம் நீங்கள் கலந்தெறியுங்கள், வெளியில் வாருங்கள், அந்த கட்டுகளில் இருந்து வெளியில் வாருங்கள். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே பாரம் ஒன்றே ஒன்றுதான். அது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்த பாரமாகத்தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்த பாரம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒளிமுக வாசலுக்கு புறமாக தள்ளப்பட்ட அந்த 4 குஷ்டரோகிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம், நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருப்பது நியாயமா? அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கின்றது என்று அவர்கள் நம்மை கேள்வி கேட்கின்றார்கள். 2வது பாடம், விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமருமே. A sense of accountability, duty consciousness. விடிய மட்டும் நாம் இந்த சத்தியத்தை, இந்த பொக்கிஷத்தை நம்முடைய கரங்களில் வைத்திருந்து நாம் தாமதித்தோம் என்றால், விடிய மட்டும் தாமதித்தோம் என்றால், ஒருவேளை விடிந்து விட்டதென்றால் அந்த குற்ற பழி உங்களையும் என்னையும் சாருமே. If you tarry till morning by being silent, the mischief will come upon us. நாம் ஆளக்கூடிய
காலகட்டத்தில் அதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த நேர சிந்தை, கடமை உணர்வு நமக்கு இருக்கின்றதா? நமக்கு இருக்கின்றதா? நாம் யார்? நம்முடைய அழைப்பு என்ன? நாம் யார்? நம்முடைய அழைப்பு என்ன என்பதை நாம் சற்று நேரம் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை அதை அறிந்து கொள்ள பிரயாசப்படணும். நாம் யார்? We are called to be a watch people. சீயோனின் மதிலிலே நிற்க வைக்கப்பட்டு ஜாபம் காக்குவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாராக? சீயோனின் மதிலிலே நிற்க செய்து ஜாபம் காப்பவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜாபக்காரர்களாக சீயோனின் மதில்களில் முக்கியமான இடம். அந்த சீயோனின் மதில்களிலே நீங்களும் நானும் நிறுத்தி வைக்கப்பட்டு ஜாமம் காப்பதற்காக. என்ன ஜாமம் காக்கிறது? அதில் என்ன நல்லா இருக்கு? என்ன படி? விடியலை அறிவிக்க வேண்டும். ஜாமம் காக்கிறவனுடைய முதல் பணி என்னவென்றால் விடியலை அவன் அறிவிக்க வேண்டும். இரண்டாம் ஜாபம், மூன்றாம் ஜாபம், நான்காம் ஜாபம் என்று அந்த ஜாபங்களை கணக்கிட்டு இவன் சப்தம் விட்டால் தான் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது இத்தனாவது ஜாமத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று. அந்த ஜாமம் காக்கும் பணியிலே இந்த இந்த விடியலை அறிவிக்கக்கூடியது அமைந்திருக்கின்றது. அந்த ஜாமம் காக்கும் பணியில வேற என்ன இருக்கு? விடுதலையின் செய்தி. முற்றுகையிட்ட சீரிய படையினர் ஓடிவிட்டார்கள், நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்ற அந்த செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். சத்ருவின் முற்றுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டோம். மரணத்தின் மூலமாக சாத்தான் நம்மை சந்திக்கும் போதெல்லாம் நாம் எவ்வளவு தொய்வுறுகின்றோமோ அந்த மரணத்தை அவர் ஜெயித்து விட்டார் என்ற அந்த விடுதலையின் செய்தியை. எந்த மரணம் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நம்மை வந்து சேருகின்றதோ அந்த மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்திலே ஜெயித்து விட்டார் என்ற செய்தி. வேற என்ன ஊழியம்? விடியலை சொல்லக்கூடிய ஊழியம். இரண்டாவது விடுதலையை செய்ய சொல்லக்கூடிய ஊழியம். மூன்றாவது விடை அளிக்கக்கூடிய ஊழியம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த வேதாகமத்தை புரட்டி அங்கும் இங்குமாக அவர்கள் படித்து அதில் என்ன கூறியிருக்கின்றது என்பதனை அறியாமல் தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசுவது என்ன? அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் என்ன? யாருக்கு தெரியல. தானியேலின் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் திறப்பதற்கு அஞ்சுகின்றார்கள். பரலோகத்தை திறந்து அந்த பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு வரிசைப்படுத்தி காட்டக்கூடிய அந்த புத்தகங்கள் மறைக்கப்பட்ட புத்தகங்களாக அவர்கள் பாவிக்கின்றார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக அழைத்திருக்கின்றார்? இந்த விடையளிக்கும் ஊழியத்திற்காக. எவனொருவன் உங்களிடத்தில் வந்து இந்த சத்தியத்தை குறித்து என்ன கேட்கின்றானோ அந்த சத்தியத்திற்கு உத்தரவு சொல்லக்கூடிய அனைத்து ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்ன? 2300 இராப்பகலுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் எப்போ? காலத்தை கணிக்கக்கூடிய எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை வேதத்தில் சொல்லி இருக்கின்றார். அதனுடைய நிறைவேறுதல்கள் என்ன என்பதை இந்த உலகத்தில் அறியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு அதை சென்று அவர்களுக்கு விடை அளிக்கக்கூடிய ஊழியத்தை இன்றைக்கு யார் ஒருவர் நம்மிடத்தில் வந்து இது குறித்து கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் நாம் வேதத்தை திறந்து சொல்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் எக்யூப் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஜாமங்களை அறிந்து அதை
அறியாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தின் மக்களுக்கு அவருடைய மீறுதல்களை குறித்தோ பாவங்களை குறித்தோ நாம் சொல்வது மாத்திரமல்ல, அந்த மீறுதலிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அவர்கள் மீண்டு வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய இரத்தத்தினால் இந்த உலகத்தின் பாவங்களை சுத்திகரித்தார். அவரை நீங்கள் அண்டும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் பிழைப்பது மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு பிழைத்தவர்களாக செல்லலாம். யுகநடிகளும் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் சகல சம்பத்துக்களோடு ஆசீர்வாதங்களோடு வாழலாம் என்ற அந்த செய்தியை சொல்லுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, விடியலை குறித்து நாம் சொன்னோம். ஜாமங்கள் முடிந்து விட்டது, விடிய போகிறது, நீ எழு என்று சொல்லக்கூடிய ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சத்ருவாகிய சாத்தான் இதுவரை உங்களை விலங்கிட்டு வைத்திருக்கின்றான். அந்த விலங்கிலிருந்து உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் அந்த விலங்குகளை தரித்து நம்மை மீட்டு விட்டார் என்ற விடுதலையின் செய்தியை குறித்து சொல்லலாம். எவன் ஒருவன் சத்தியத்தை குறித்து நாட்டம் இல்லாமல் அதை அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றானோ அவனுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தெளிவர்களை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தின் மக்களுக்கு பாவம் இன்னதென்று அறியாது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாவத்தினுடைய கொடூரத்தை குறித்தோம், அந்த பாவத்திலிருந்து எப்படி அவர்கள் விடுதலை பெற்று வர முடியும் என்பதை குறித்தோம் நாம் சொல்லணும். இதுக்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் ஜாமக்காரர்களாக எங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு? சீயோனின் மதில்ல, வேற எங்கேயும் இல்லை. இந்த பகுதியினுடைய சத்தியம் யாருக்கு என்றால் இந்த மீதியான திருச்சபை குடும்பத்தாருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாமக்காரர்கள் சீயோனின் மதில்களில் தான் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை உறக்கத்திலிருந்து திருப்புவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? சீயோனின் மதில்களில் நிசப்தம் காணப்படுகின்றது. Where that should be a loud cry, there is a long silence. Where there's supposed to be a loud cry, there is a long silence. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சீரியர்கள் ஓடிப்போனது, சமாரியர் விடுவிக்கப்பட்டது அந்த ஜாமக்காரருக்கே தெரியல. ஜாமம் காக்கும்படியாக அந்த சீயோன் மதிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜாமக்காரர்கள் அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே தெரியலன்னா அவங்க இவங்களுக்கு என்னத்தை சொல்ல போறாங்க? நகரத்திற்குள்ளாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த ஜாமக்காரர்கள் எதை சொல்ல போறாங்க? அவங்களுக்கே தெரியல. அந்த சமாரியர்கள் ஓடி போனதோ, அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விட்டு சென்றதோ, இவர்கள் விடுதலை பெற்று விட்டார்கள் என்ற அந்த விடுதலையை அறிவிக்கக்கூடிய செய்தி அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் விடியப் போகின்றது என்ற உணர்வற்று அந்த ஜாமக்காரர்கள் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். They were all at deep sleep. எழுப்பு, உறக்கம் தெளி, விடியும் வேலை வந்துவிட்டது, இனியும் நீ உறங்காதே, உறங்கினால் மோட்சம் போவாய் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லுவதற்காக அழைக்கப்பட்ட அந்த ஜாமக்காரர்களே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் இந்த கடைசி கால திருச்சபையினுடைய சத்தியத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஜாமக்காரர்களாகிய நாமே உறங்கினால் விடியலின் செய்தியை, விடுதலையின் செய்தியை விவரித்து கூறக்கூடிய நிலையை, செய்தியை இந்த உலகுக்கு நாம் எப்பொழுது சொல்ல போகின்றோம்? ஒன்று, இந்த கடைசி கால திருச்சபையினுடைய கரத்தில் மாத்திரம் இந்த பரிசுத்த தலத்தை குறித்த செய்தியை தேவன் செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்காரு. இந்த சத்தியம் வேறு யார்ட்டையும் கிடையாது. இந்த சத்தியம் வேறு யார்ட்டையும் கிடையாது. இந்த சத்தியத்தை இந்த மீதியான திருச்சபையினுடைய கரத்தில் மாத்திரம் தான் அவர் கொடுத்திருக்கின்றார்.
என்ன சத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? சிலுவை மரணத்திற்கு பிறகு, அவர் சிந்திய ரத்தத்திற்கு பிறகு அந்த ரட்சிப்பின் திட்டம் முடிந்து போய்விட்டது என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் தேவன் ஒரு சிறு சாரரை எழுப்பி, கடைசி காலத்தில் எழுப்பி, திருச்சபையாக எழுப்பி, மீதியான திருச்சபையாக எழுப்பி அவருடைய கரங்களில் ஒரு புதிய சத்தியத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் அது இந்த சத்தியத்தாம். பரிசுத்த தலத்தை குறித்தோ, மகா பரிசுத்த தலத்தை குறித்தோ, அந்த மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய அளவில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை தேவன் இவருடைய கரங்களில் அல்லவா கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய கரங்களில் அல்லவா கொடுத்திருக்கின்றார். என்னுடைய கரங்களில் அல்லவா கொடுத்திருக்கின்றார். இந்த சத்தியம் வேற யார்கிட்ட கிடையாது, நம்மிடம் மாத்திரம் தான் உண்டு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யோனாவை பார்த்து மாலுமி கேட்டான். யோனாவை பார்த்து மாலுமி கேட்டான். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? How meanest, O thou sleepeth. How meanest thou art. நீ எவ்வளவு ஈனமானவன், ஈனமானவன். How can you ever sleep in the greatest tempest of this nature? இவ்வளவு புயல் சந்ததிக்கு மத்தியிலே நீ எப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? Arise and call upon thy God. அவன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். அந்த மாலுமினி எல்லாரும் ஜெபித்தார்கள். எல்லாரும் அவருடைய தேவர்களை கூப்பிட்டார்கள். ஒரு தேவர்களும் அவர்களுக்கு துணையாக வந்து நிற்கவில்லை. அவன் பார்த்தான், ஆஹா, இவன் அல்லவா அவன், இவனுடைய கரத்தில் அல்லவா இந்த மேலான சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். இவன் பேசும் பொழுது அவர் கேட்பார், இவன் கேட்கும் பொழுது அவர் கொடுப்பார். தேவனுக்கு பிரியமானவர்களே, யோனாவின் தேவன் மாத்திரமே நம்மை இந்த நேரத்தில் காக்கும் வல்லமை படைத்தவர் என்பதை அந்த மாலுமி அறிந்திருந்தான். தேவனை அறியாதவன், சத்தியத்தை அறியாதவன், ஆனால் தேவன் காக்கக்கூடிய அந்த காப்பாற்றும் அந்த வல்லமையை குறித்து அவன் அறிந்திருந்தான். எப்பொழுது தேவனை குறித்தும் அவருடைய காக்கும் வல்லமையை குறித்தும் நீங்களும் நானும் பேசவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்நியன் பேசுவான், தேவனை அறியாதவன் பேசுவான், சத்தியம் என்னதென்று அறியாதவன் பேசுவான். நாம் எதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ அதை செய்யவில்லை என்றால், எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்று நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கின்றோமோ அதை அந்த நேரத்தில் செய்யவில்லை என்றால், இந்த உலகம் நம்மை பார்த்து யோனாவிடம் அந்த மாலுமி கேட்டதை போன்றுதான் என்ன செய்வோம்? கேட்க. நீ யார்? பொதுவாக தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் தேவனை அறியாத பிள்ளைகளிடத்தில் போய் நாம் யார், நம்முடைய தேவன் யார், நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன, நாம் எவ்வளவு தூரத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவனை அறிந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்களும் நானும் சொல்ல வேண்டாம். இந்த உலகம் நம்மை பார்த்து கேட்கும், நீ யார், என்ன செய்வதற்காக நீ அழைக்கப்பட்டு இருக்கின்றாய், எங்கிருந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதமாக தேவன் சொல்லியதை போன்று செய்யவில்லை என்றால் உலகம் நம்மை பார்த்து நாம் யார்னு கேட்கும். அப்பொழுது நாம் எழுந்து நாம் சமுத்திரத்தையும் பூமியையும் அதன் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை என்று நீ சொன்னாலும் இந்த உலகம் என்ன செய்ய? நீ காலம் தாழ்த்தி அதை சொல்லி இருக்கின்றாய். சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை சொல்லவில்லை என்று நம்ம என்ன செய்ய? தூக்கி யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்ட மாதிரி போட்டுரும். இந்த உலகமும் கடலுக்குள்ளே தூக்கி போட்டுரும். கடவுளும் என்ன செய்வார்?
அப்படியே நின்று விடுவார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தூக்கி எறியப்படுவோம். தேவனாலும் தூக்கி எறியப்படுவோம், இவ்வுலகத்தாராலும் தூக்கி எறியப்படுவோம். அவளோடு உற்சாகத்தோடு தேவ எச்சரிப்பை சொல்ல வேண்டும் என்றால் அந்த நாள் இதுவே. விடியும் வரைக்கும் தான் ஜாமம் காக்கும் தொழில். விடிஞ்சிருச்சுனாக்க ஜாமம் காக்கும் தொழில் தேவையில்லை, ஜாமக்காரன் அவசியம் இல்லை. விடிந்து விட்டால் ஜாமக்காரனுக்கு வேலை இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் உங்களுக்கு எனக்கு வேலை இல்லை. இரண்டாம் வருகை சம்பவித்து விட்டது என்றால் அதை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுக்கு அவசியம் இல்லை. ஒன்று நம்முடைய வாழ்வு முடிந்தாலும் சரி, அவருடைய வருகை சம்பவித்து விட்டாலும் சரி, நம்முடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த சத்தியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதற்கு முன்பாக இந்த இரண்டில் ஒன்று சம்பவிப்பதற்கு முன்பாக உறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எழுப்ப வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களை எழுப்ப வேண்டும். உறக்கத்தில் இருக்கக்கூடிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் சத்தியமறியாது இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் எழுப்ப வேண்டும். இன்று சாத்தான் அவ ஒரு பிளக் கார்டு வச்சிருக்கிறான், ட்ரம்ப் கார்டு. என்ன சாத்தானுடைய தந்திரம்? என்ன? நம்மை விட்டிய மட்டும் காத்திருக்க செய்வது. நீ சொல்லு, உன் கரத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் உன்னதமான சத்தியம், பரலோகத்தின் தேவனுடைய கரங்களில் கொடுத்த சத்தியம், அந்த சத்தியத்தை சொல்லு. ஆனால் இப்போ சொல்லாதே. சாத்தான் நம்முடைய மூல உபதேசங்களின் மூலமாக அவன் என்ன செய்ய முடியாது? நம்மை கவர்ந்து இழுக்க முடியாது, நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் வருகை இப்பொழுது இல்லை, அது தாமதிக்கும் அப்படின்னாக்கா நம்முடைய செவி என்ன செய்யும்? கொஞ்சம் சாய்த்திவிடும். இன்னும் காலம் செல்லும் என்ன சொல்லக்கூடிய அந்த பதில்ல தான் சாத்தான் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய வெற்றி இருக்கின்றது. விடிய மட்டும் காத்திருந்தால் அவரது இரத்தப்பழி நம் மீது சாருமே என்ற உணவு நமக்கு இருக்கின்றதா? விடிய மட்டும் காத்திருந்தால் தேவனுடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியம் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு தேவனுடைய பரத்தில் சேர்க்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த சத்தியம் என்பதை நாம் உணர்ந்து அந்த சத்தியம் சென்று சேர வேண்டிய காரங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற உணர்வு, அவர்கள் அழிவதற்கு முன்பதாக, நாம் அழிவதற்கு முன்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவிப்பதற்கு முன்பதாக நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் சென்று சேர வேண்டுமே. அதை சேர்ப்பிக்கும் பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்றாரே என்ற உணர்வு. மூன்றாவதாக, அந்த 4 குஷ்டரோகிகளும் ஒளிமுக வாசலுக்கு புறமாக தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அந்த 4 பேரும் அமர்ந்து மூன்றாவது காரியத்தை சிந்திக்கின்றார்கள். அது என்னவென்றால், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். They are feeling the sense of urgency now. ஜாமங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு கூடாரமாக என்னென்னலாம் சேர்க்க முடியுமோ எல்லாம் சேர்த்து பார்த்துட்டோம். அங்கே என்னவெல்லாம் புசிக்க வேண்டுமோ அதையெல்லாம் புசித்து பார்த்து விட்டோம். என்னவெல்லாம் குடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் குடிச்சு பார்த்துட்டோம். இப்பொழுது ஜாமம் கடந்து செல்லுகின்றதே, விடிய போகின்றதே. நாம் இந்த செய்தியை கொண்டு செல்லவில்லை என்றால், நாம் இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு முன்பதாக விடிந்து விட்டது என்றால், ஒன்று சீரியர்கள் வந்து நம்ம அடிச்சு போட்டுருவாங்க, அல்லது இந்த சத்தியத்தை கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் சமாரியர்களுக்கு பொறுப்பாகி போகி விடுவோமே. அங்கும் மரணம், இங்கும் மரணம். தேவனுக்கு பிரியமானவர்களே, this day is the day of gladness, glad tidings. நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய ஒரு நாள். You must see the volume of work and the urgency of the mission
எவ்வளவு பெரிய ஊழிய சுமை, வால்யூம் ஆஃப் ஒர்க், அது எவ்வளவு சீக்கிரத்தில் அவசரமும் அதிகப்படியான வேலையும் நமக்கு உண்பதாக தேவன் வைத்திருக்கின்றார். ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுகின்றது? இந்தியாவில் 36 ஸ்டேட்ஸ், 28 + 6 யூனியன் டெரிட்டரிஸ், 139 கோடி மக்கள். உலகத்தில் 2வது அதிகப்படியான ஜனத்தொகை உள்ள தேசம் நம் தேசம். 1618 மொழிகள், 4690 ஜாதிகள், 6 எத்னிக் குரூப்ஸ், 79% இந்துக்கள், 12% முஸ்லிம், 2% சீக்கியர்கள், 4% மற்றவர்கள். இதுல கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அந்த 2-3க்குள்ள தான் இருக்கு. எத்னோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அது என்ன சொல்லுகின்றது? ஏறக்குறைய 7 கோடி மக்கள், 6 கோடியே 75 லட்சம் மக்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, 4694 வகுப்புகள், 24 மொழி பேசக்கூடிய மக்கள். A vast volume of work. பல இடையூறுகளுக்கு மத்தியில், பல்வேறு விதமான தடங்களுக்கு மத்தியில் இவர்களை எல்லாம் நாம் சென்று சேர வேண்டும். நாம் எப்படி செய்ய போகின்றோம்? அப்போஸ்தலர் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகின்றது? அப்போஸ்தலர்களை தவிர சபையோர்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதேயா, சமரியா, ரோமா இவர்கள் அனைத்திற்கும் அவர்கள் சத்தியங்களை கொண்டு சென்றார்கள். சபையோர் சிதறி சென்றால் தான் ஊழியம் நடக்கும். ஒரு இடத்தில் அமர்ந்தால் அல்ல. We are so much interested in church work. சபைக்குள்ளா செய்யக்கூடிய வேலை. மூப்பர்கள், உதவிக்காரர்கள், ஒவ்வொரு இலாக்கா தலைவர்கள், அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய அமைப்பு சார்ந்தவர்களாக சபை அல்லது ஆலய கட்டடத்திற்குள்ளேயே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். This is work of the church. Church work. Work of the church என்ன தெரியுமா? சபையாக, சபை குடும்பமாக நீங்களும் நானும் தேவனுடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கு நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதை செய்தாலும் விடுவதற்கு முன் இந்த விடியலின் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். அவரது வருகை சம்பவிப்பதற்கு முன்பதாக அவரது வருகையின் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். அவரது வருகை சம்பவிக்க வேண்டும் என்றால் உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். என்ன உணர்வு? The sense of responsibility. இவ்வளவு மகத்தான சத்தியத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறாரே, நான் சும்மா இருக்கலாமா? சென்ஸ் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. புதிய மட்டும் நான் காத்திருந்தேன் என்றால் நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே. என் கரத்தில் அவர் இவ்வளவு உன்னதமான சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த சத்தியம் மற்றவர்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நான் சொல்லாமல் செய்யாமல் இருப்பேன் என்றால் குற்றம் என்னை வந்து சேருவே. சென்ஸ் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாள். இனியும் காலம் செல்லாதே. இனியும் நான் தாமதித்தேன் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே,
நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டு விடுவோமே, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்யாமல் நாம் போய்விடுவோமே. எல்லாரும் சேர்ந்து செயல வேண்டும் என்ற உணர்வு தேவனுக்கு பிரியமானவர்களே, விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமருவே என்ற உணர்வு. டிஎல் மூடி அவருடைய கன்வென்ஷன் ஒன்றிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மிகவும் வாஞ்சையாக அவர் பேசக்கூடிய அந்த பீடத்திற்கு பக்கத்திலேயே அமர்ந்து சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் மூடி அவர்கள் அந்த நபருக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த நபர் மேடையின் மீதாக சென்று ஒலிபெருக்கியை தன்னுடைய கரத்தில் பெற்று அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு 5 வருடங்கள் மறுரூப மலையில் நான் சென்று தவம் செய்தேன். 5 வருடங்கள் நான் அந்த உயர்ந்த நிலையில், பரிசுத்தமான நிலையில் என்னை நான் காத்துக்கொண்டேன். அப்படியே மூடி அவர்கள் அவரிடத்தில் கேட்டார், how many souls did you bring to the foot of the Lord thus far? அவர் என்ன சொன்னார்? அவரை பார்த்து யோசித்து பார்க்குறார். அவரால் யாரையும் குறிப்பிட முடியவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீ யாரையாவது தேவனுடைய பாதத்தில் வழிநடத்தினாயா என்ற கேள்விக்கு பதில் இல்லாது அவர் இருந்தது போன்று இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருப்போம் என்றால், பொதுவாக மனிதன் உயரே மேலே செல்வான் என்றால் he cannot reach the people who are down there with the sins of the world. எவ்வளவு மேலே ஏறினாலும் கீழே உள்ள பரிதாபத்திற்குரிய பாவிகளை நாம் அடைய முடியவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தவறு இருக்கு. பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருப்பேன் என்றால் எனக்கு ஐயோ! எப்படி இந்த 4 குஷ்டரோகிகளும் தங்களுடைய கரங்களில் வைத்திருந்த அந்த நற்செய்தியை சொல்லாமல் நாம் இருப்போம் என்றால் நமக்கு குற்றம் வந்து சேருமோ? ஐயோ! தேவனுக்கு பிரியமானவர்களே, குஷ்டரோகிகளால் பட்டணத்துக்குள் நுழைய முடியல. அந்த ஒலிவ வாசலில் ஒரு வாட்ச்மேன் அல்லது அந்த ஒலிவ வாசலில் ஒரு பிரதானியை அங்கு ராஜா வைத்திருந்தான். யாரும் உள்ளே போகக்கூடாது, யாரும் வெளியே வரக்கூடாது. நர்மையான நற்செய்தியை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டிருந்த அந்த 4 குஷ்டரோகிகளோ நேராக சென்று அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை அவர்களுக்கால் அறிவிக்க முடியல. அந்த பிரதானியிடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சீரியர்கள் ஓடிவிட்டார்கள், பாளையம் காலியாக இருக்கிறது, இந்த செய்தி அரசு மண்டபம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று சொன்னார்கள். காட்டு தீ போல் பரவிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கொடுக்கப்பட்ட செய்தி காட்டு தீ போல் எல்லா இடத்துல பரவிச்சு. காரணம், இந்த 4 பேர் உள்ளத்திலும் எரிந்து கொண்டிருந்த அந்த அந்த ஆவி, இந்த நற்செய்தியை எப்படியாகிலும், ஒருவேளை என்னால் அந்த நகரத்திற்குள்ளாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்றாலோ, என்னால் நான் பேசக்கூடிய நபர்களிடத்தில் பேச முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தாலும், எப்படியாகிலும் அவர்கள் தங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த செய்தி போய் சேர்ந்தது. அந்த பயத்தை, அந்த உணர்வை தேவன் உங்களிடத்திலோ என்னிடத்திலோ எதிர்பார்க்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே,
முடிந்தவரை முடிந்த நிலையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை செய்தால் போதும், அது போய் சேர்ந்துடும். விடியும் வரை காத்திருந்து ஒன்றுமே செய்யாமல் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம் என்றால், எழவில்லை என்றால் குற்றம் நம் மீது வந்து சுமருவே. ரட்சிப்பு திட்டம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு 2 கரங்கள் என்ன செய்யணும்? அப்படி ஒன்றாய் சேர்ந்தால் தான் சப்தம் வரும். இந்த ரட்சிப்பு திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு கரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டு நமக்காக இந்த பரலோக பரிசுத்த தலத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாரே, அந்த நியாய நுட்ப விசாரணை, அந்த நியாய நுட்ப விசாரணையில் மகாபரிசுத்த தலத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து கிறிஸ்து செய்யக்கூடிய பணி, அதற்கு இணையாக பூமியில அவரது பிள்ளைகள் திருச்சபை அவர் பரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அதற்கு துணை ஊழியத்தை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார் என்ற செய்தியை நாம் சொல்லிக்கொண்டு அவர் நமக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்திற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரிந்து பேசும் ஊழியத்தில் நம்மை குறித்து மாத்திரமல்ல, நம்மால் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ஆத்துமாக்களும் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வாஞ்சை உங்களின் மண்ணில் இருக்கணும். ஒரு பகுதியை அவர் பரலோகத்தை செய்கிறார், மறுபகுதியை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்றாரு? நீங்கள் போய் மத்தேயு 28 அந்த கடைசி 2 வசனங்கள் 19 என்ன சொல்லுகின்றது? நீங்க இந்த முடிக்கக்கூடிய ஊழியத்தை நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. உலகமெங்கிலும் போய் இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவிங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பரலோகம் எவ்வளவு தூரத்திற்கு பாரம் உள்ளதாக இருக்கின்றதோ அதே பாரம் அவரால் அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக பொறுப்பேற்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த பாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இந்த 2 கையும் ஒன்றா சேர்ந்தா தான் அவருடைய வருகை சம்பவிக்கும். சகல ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பின் அவர் வருவென்றார். இந்த பொறுப்பை இங்கே கொடுத்துட்டார். என்னத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவ சமூகத்திலிருந்து பெற்று வர வேண்டுமோ அந்த பரிசை அவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வருகின்றார். இந்த ரட்சிப்பின் திட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவரால் இந்த உலகத்தில் நீங்கள் உலகின் பல பாகங்களுக்கு சென்று என்னுடைய நாமத்தை, என்னுடைய நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வரக்கூடிய பொறுப்பை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்துக்கிறாரு. அவரும் நாமும் சேர்ந்து செய்தால் பரலோகத்தின் அந்த தேவன் தன்னுடைய திருக்குமாரனை இங்கு அனுப்புவார். கடைசியாக பிஷப் டக்கர் என்று ஒருவரை குறித்து நான் வாசித்தேன். உகண்டா தேசத்தில் அவர் ஐரோப்பிய நாட்டிலிருந்து சென்றவர். ஒரு அழகிய ஓவியர், அவர் ஆர்டிஸ்ட். ஆனால் அவர் ஒரு பிஷப்பாக மாறினார். எப்படி அவர் பிஷப்பாக மாறினார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் அவர் தன்னுடைய சித்திரத்தை தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை குறித்து அவருடைய கரத்தில் ஒரு குழந்தையை அவர் வரைந்து அந்த பெண் குழந்தையை அவள் சுமந்து கொண்டு நடுவீதியிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் சென்று கொண்டு இருப்பதை போன்று அவர் வரைந்தார். அந்த சித்திரம், அந்த ஓவியம் நிறைவுக்கு வருவதற்கு முன்பு, அதை முடிப்பதற்கு முன்பு அவருடைய மனசில் ஒரு தீர்மானம், பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை நான் வரைந்து பார்க்கக்கூடாது, நான் போய் அந்த ஆத்மாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஓவிய பணியெல்லாம் அப்படி போட்டுட்டு அவர் என்ன செய்தார்? ஆப்பிரிக்க கண்டத்திற்கு
ஒரு மிஷினரியாக போனார். பல ஆயிரம் மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொன்னார். அநேக மக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சேர்த்தார் என்று அந்த அந்த பகுதி எனக்கு சொன்னது. அதைவிட மேலான சத்தியத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றார். நிகழ்கால சத்தியம், உறுதியான சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டிய சத்தியம். இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் தேவனுடைய பாதத்தில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் கொண்டு சேர்க்கப்பட்டால் வருவார்கள் என்ற நிச்சயம் உள்ள ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சீயோனின் மதில்களிலே ஜாமக்காரர்களாக உறங்கிக் கொண்டிருக்கின்றோமா? தர்மையான 4 குஷ்டரோகிகள் சொன்னது போன்று நாம் செய்வது நியாயமா? இந்த சத்தியத்தை கரத்தில் வச்சு உலங்கிக் கொண்டிருக்கின்றோமே. இந்த சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சொல்லி அவருடைய வருகைக்காக ஆயிரம் ஆத்மாக்களை அவருடைய சமூகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் என்ற உணர்விட்டு இருக்கின்றோமா? இந்த நாள் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய நாள். ஒருவேளை இந்த நாளை நாம் விட்டுவிட்டோம் என்றால் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஆத்மாக்களுடைய இரத்த பழிக்கு நாம் பொறுப்பாக்கி விடுவோமே என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கின்றா? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான சத்தியத்தை அதை அறியாத இருட்டில் இருக்கக்கூடிய அநேக மக்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு அவருடைய ராஜ்யம் சம்பவிக்கும் பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு நாம் காணப்பட தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான நாளிற்காகவும் இந்த பரிசுத்தமான மணித்துளிகளுக்காகவும் உம்முடைய பரிசுத்தமான பாதங்களுக்காகவும் அந்த பரிசுத்தமான பாதத்தில் நாங்கள் வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டிய பரிசுத்தமான அழைப்பிற்காக உமக்கு நன்றியும் சோத்திரங்களையும் வேறெடுக்கின்றோம். சுவாமி, எங்களை ஒரு சபை குடும்பமாக அழைத்திருக்கின்றீர், விசேஷித்தவர்களாக அழைத்திருக்கின்றீர், விசேஷித்த சத்தியத்தை எங்களுடைய கரங்களில் கொடுத்து அழைத்திருக்கின்றீர், விசேஷித்த அழைப்பை நீர் எங்களுக்கு பாராட்டி அந்த விசேஷ அழைப்பின் மூலமாக விசேஷமான ஒரு கூட்டத்தை, ஒரு ஜாதியை இந்த பூலோகத்தில் ஏற்படுத்தி உடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க அவர்களை வழிநடத்த நீர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கின்றீர். அந்த ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாளிலும் தேவரீர் அந்த 4 குஷ்டரோகிகள் தங்களுடைய கரத்திலிருந்து அருமையான அந்த நற்செய்தியை தங்களால் முடிந்தவரை எங்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டுமோ அதை அவர்கள் அங்கே எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் மூலமாக அந்த நற்செய்தி அந்த தேசம் முழுவதும் பரவியது. இன்றைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர், ஜாமக்காரர்களாக அழைத்திருக்கின்றீர், விடியலை சொல்வதற்காக அழைத்திருக்கின்றீர், விடுதலை செல்வதற்காக நீர் அழைத்திருக்கின்றீர், விவரித்து சொல்வதற்காக உடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் விளக்கு சொல்வதற்காக நீர் அழைத்திருக்கின்றீர். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக எங்கள் அன்பின் தெய்வமே, அந்த சீயோனின் மதில்களிலே நாங்கள் உறங்கும் ஜாமக்காரர்களாக இல்லாமல் எங்களுடைய படைகளை நிறைவேற்றும் ஜாமக்காரர்களாக இருக்க நீர் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியத்தின் மறுபகுதியாகிய அந்த ஊழியத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். சுவாமி, நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஜாமக்காரரை போன்றிருப்போம் என்றால் உம்முடைய வருகை தாமதப்படுமே. உம்முடைய வருகையை நாங்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நற்செய்தியை அதை அறியாத உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று முடிவிலே உடைய ராஜ்யம் சம்பவிக்கும் பொழுது ஏதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்களும் எங்களால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களுமாக இது உம்மை சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்க எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் தேவரீர் தம்முடைய பாதத்தில் அமர்ந்து கேட்ட தேவரீர் தம்முடைய பிள்ளைகளோடும் இந்த இணையத்தின் வாயிலாக ஆங்காங்கு தேவரீர் உடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களோடும் இன்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.